தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்ததால் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளான கணபதி அக்ரஹாரம், பட்டுக்குடி, மணலூர், இலுப்பக்கோரை, மாக்காளிபுரம், தேவன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் வாழை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் இரவு சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 25,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சாய்ந்து சேதமாகின. இதனால் முழுமையாக விளையாத வாழை தார்களை அறுவடை செய்த விவசாயிகள் வழக்கமாக 600 ரூபாய்க்கு விற்பனையாகும் வாழை தார்கள் தற்போது 500 ரூபாய்க்கு தான் விற்பனையாவதாக வேதனை அடைந்தனர். நேற்று நம்ம பகுதியில் பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று அடிச்சுது. ஸோ இந்த சூறாவளி காற்றுல நேற்றும் கடுமையான வாழை சேதமாயிருக்கு. நாங்கள் இதை வெட்டி மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப எங்கள் மார்க்கெட்லேயும் விலை வீழ்ச்சினால தாரே இறக்காதீங்க அப்படின்றாங்க. விலை கடுமையாக வீழ்ச்சியாக இருக்குது. அதனால் அரசாங்கம் உடனடியாக பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளுக்கு கணக்கீடு செஞ்சு உரிய நிவாரணம் கொடுக்கணும்.